MBBS abroad scam part 2. ஹலோ எவ்ரிவன், ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல வந்து என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் MBBS abroadல நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்போம். இன்னும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோலையும் நம்ம வந்து இன்னும் எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் MBBS abroadல நடக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ஒரு MBBS abroadன்னு சூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. மோஸ்டா ஏன் எல்லாரும் MBBS abroad சூஸ் பண்றாங்க? நீட்ல கம்மியான மார்க் எடுத்துட்டு இந்தியாவில வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதனாலதான் மோஸ்டா வந்து அப்ராட் MBBS சூஸ் பண்றாங்க. மோஸ்டா வந்து MBBS அப்ராட் சூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரு கம்மியான செலவுல வந்து என் பிள்ளைய எப்படியாவது வந்து டாக்டர் ஆக்கிடணும், கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து பேரண்ட்ஸ் செய்யறாங்க. அப்படி உங்க பேரண்ட்ஸ் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை வந்து ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அப்படி நீங்க படிக்கும் போது நீங்க ஜாயின் பண்ணிருக்க ஒரு யூனிவர்சிட்டில இருந்து என்ன காரணம்னே சொல்லாம வந்து உங்களை வந்து எக்ஸ்பெல் பண்ணா, காலேஜை விட்டு எக்ஸ்பெல் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் காலேஜஸ் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 விஷயம் சொல்றேன். ரஷ்யால வந்து பஸ்கீர் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டில இருந்து 300 ஸ்டூடெண்ட் மேலேயும், கிரீமியா ஃபெடரல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டில இருந்து 200 ஸ்டூடெண்ட் மேலேயும் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெல் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெல்லாம் வந்து ஏன் நடந்ததுன்ட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போதுமான அளவு வந்து அட்டெண்டன்ஸ் இல்ல, அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் இருக்கு, 150ல இருந்து 200 சீட் தான் இருக்குன்னா அந்த 150ல இருந்து 200 சீட்குள்ள தான் வந்து அட்மிஷன் ஃபில் பண்ண முடியும். அதேதான் வந்து அப்ராட்லயும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 சீட்னா 400 சீட்டுக்கு தான் வந்து அட்மிஷன் ஃபில் பண்ண முடியும். பட் ஒரு சில ஏஜென்சி கன்சல்டன்சி எல்லாம் அமௌண்ட் மேல இருக்க பேராசையில வந்து 400 சீட் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல 1000 சீட் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஃபில் பண்ணா டிகிரி ப்ரொவைட் பண்றதுலயும் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றதுலயும் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனாலதான் வந்து என்ன காரணம்னே சொல்லாம வந்து இந்த யூனிவர்சிட்டியில இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில தெரிஞ்ச இந்த 2 யூனிவர்சிட்டி, இன்னும் வெளியில தெரியாம இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிக்கு வந்து கன்சல்டன்சி பேராசையில வந்து நிறைய அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க அப்ராட் MBBS சூஸ் பண்றீங்கன்னா நீங்க தான் வந்து யோசிச்சு முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு கன்சல்டன்சி வந்து ஒரு யூனிவர்சிட்டியை ஓவரா ப்ரொமோட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல எத்தனையோ கன்சல்டன்சி வந்து அட்மிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து யாரும் வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணியோ அட்வர்டைஸ்மெண்டோ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எனிவே, ஏதாவது டவுட்ஸ் எப்படி ஒரு நல்ல யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் என் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு நான் தரேன். தேங்க்யூ.